நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அமெரிக்கா, ரஷ்யா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்போடு அறிவியல் ஆய்வுகளை நடத்தும் பொருட்டு சர்வதேச விண்வெளி மையம் தொடர்பான முன்னெடுப்பு எப்போது தொடங்கியது, எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது பார்க்கலாம். மனிதனால் உருவாக்கப்பட்டு விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய பொருள் சர்வதேச விண்வெளி மையமே. தனித்தனி பாகங்களாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு அவை அங்கு நாம் இப்போது காணும் வகையிலான வடிவமைப்பிற்கு மாற்றப்பட்டது. 1984 ஆண்டு அமெரிக்கா முதலில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃப்ரீடம் என்ற பெயரில் விண்வெளி மையத்திற்கான திட்டத்தை முன்னெடுத்தது. ஆனால் அதற்காக திட்டமிட்ட வடிவமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. பொருள் செலவும் அதிகரிக்க திட்டத்தில் தொய்வு ஏற்பட்டது. 1993 ஆண்டு பல்வேறு பிற நாடுகள் இத்திட்டத்திற்கு பங்களிப்பை வழங்க முன்வந்தன. திட்டத்தின் பெயரும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என மாற்றப்பட்டது. 1998 ஆண்டில் சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, ஜப்பான் மற்றும் பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய விண்வெளி முகமையைச் சேர்ந்த பல நாடுகளின் பங்களிப்புடன் இந்த மையம் கட்டமைக்கப்பட்டது. விண்வெளி மையத்தில் மனித உடம்பின் முதுகெலும்பை போன்றது நடுப்பகுதியில் உள்ள நீண்ட அமைப்பு. இதனோடுதான் மின்சக்தி உருவாக்க சூரிய ஒளியிலிருந்து மின் உற்பத்தி செய்யும் தகடுகள் மற்றும் அதிக வெப்பத்தை தணிக்க தேவைப்படும் ரேடியேட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆய்வாளர்கள் தங்கி பணிபுரிவதற்கான அமைப்புகளும் இதன் உடனேயே இணைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச விண்வெளி மையத்தின் பல்வேறு பாகங்களும் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் செய்யப்பட்டு அமெரிக்காவின் ஸ்பேஸ் ஷட்டில், ரஷ்யாவின் புரோட்டான், சோயூஸ் ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் முடிந்து சர்வதேச விண்வெளி மையம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட சுமார் 10 ஆண்டுகள் பிடித்தன. சர்வதேச விண்வெளி மையமானது அமெரிக்க கால்பந்து மைதானத்தின் அளவை ஒத்தது. பூமியை சுற்றி வர 92 நிமிடங்களை எடுத்துக் கொள்கிறது. சராசரியாக 1 மணி நேரத்தில் 28,000 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் வகையிலான வேகத்தில் பயணிக்கிறது. பூமியிலிருந்து 408 கிலோமீட்டர் தூரத்தில் புவியை சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி மையமானது அப்பாதையை விட்டு விலகி அதில் பணிகள் ஏதும் நடைபெறாத நிலையில் பூமியில் விழும் நிலை ஏற்படும். ஆதலால் அது நிலையான சுற்றுவட்ட பாதையில் இருப்பதை உறுதி செய்வது அவசியம். சர்வதேச விண்வெளி மையத்தோடு ஒரே நேரத்தில் 8 விண் ஓடங்களை இணைக்க இயலும். சர்வதேச விண்வெளி மையமானது விண்வெளியில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டிய அறிவியல் ஆய்வுகளை முறைப்படி நடத்தும் பொருட்டு அமைக்கப்பட்ட ஒன்று. இதில் 6 விண்வெளி ஆய்வாளர்கள் எப்போதும் பணியில் இருப்பர். நீண்ட நாள்கள் விண்வெளியில் இருப்பதை தவிர்க்கும் வகையில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த ஆய்வாளர்கள் சுழற்சி முறையில் பணியிலிருந்து மாற்றப்படுவர். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.